God has listened to him. But it will come. ஒரு பாட்டு இருக்குது, miracle is on the way, it's coming, it's coming, it's coming. So நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே வெயிட் பண்ணணும். கர்த்தர் அதை கொடுத்துட்டாருன்னு விசுவாசிச்சு வெயிட் பண்ணணும். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதான் போட்டிருக்கோம். மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிவிட்டு போய் சொல்லி நடக்கும்னு விசுவாசிச்சா உடனே நடந்துராது, ஆனா நடந்துரும். சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தாள். அந்த விசுவாசித்தால் என்ற வசனம் கூறப்படுகிறது. சரி, இப்ப எப்படி இந்த நாவு நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். Let us turn our Bibles to James chapter 3. இதுல 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக பேர் போதகராக இருப்பீர்களாக. ஏன்னா போதகர் சொன்னா பர்ஃபெக்டரா இருக்கணும். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு அடுத்தவர்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். அதனால்தான் நம்ம தப்பான பிரசங்கம் பண்ணிட்டோம்னா அதிக ஆக்கினை அடைவோம். உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதுன்னு சொல்லணும். இப்ப ஒரு நல்லவனை ஒரு நல்லவன் கெட்டவன் சொல்லுவேன், கெட்டவனை நல்லவன் சொல்றோம். இது ஒரு பெரிய குற்றம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷன். ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது செய்யணும். டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூஸ். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அது பண்ணும்போது உள்ளவன் சங்கீதத்தில் போட்டிருக்கோம், அவன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். என்டையர் சரீரத்தை கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சரி, அப்ப இந்த வார்த்தையிலிருந்து ஒரு எடுத்துக்கலாம். நம்ம பூர்ண புருஷன் என்று கர்த்தர் அழைக்கிறார் என்றால் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறார். அதாவது இந்த நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு பொல்லாங்கன் என் முன்னால் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய இதை அடக்கி வைப்பேன்னு சொல்லி சங்கீதத்தில் போட்டிருக்கோம். சோ அவைகள் இப்ப என்ன பண்றது, கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்னு பாருங்க. நம்முடைய நாவு நம்ம சரீரத்தை கரைப்படுத்தி விடும். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு அவைகளின் முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். குதிரைக்கு லகான் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பார்க்க தெரியாது, லகான் அப்படி பாட்டு நேரா தான் பார்த்துட்டு ஓடும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறவன் அவனுடைய அந்த சித்தத்துக்குள்ளாக தான் ஓட முயற்சிக்க வேண்டும். அவைகள் கடிவாளம் போட்டு அவைகள் முழு சரீரத்தையும் அவன் கண்ட்ரோல்ஸ் தி என்டையர் பாடி. இப்ப குதிரை ஓடும் போது அது ஒரு தலை ஒரு பக்கமும் கால் அதோட பின்னாங்கால் ரெண்டும் இன்னொரு பக்கமும் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் நாட் ரன்னிங் அட் ஆல். இட் லூஸ் எவ்ரி ரேஸ். இட்ஸ் யூஸ்லெஸ். ஆகவே அந்த முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஸோ அந்த கடிவாளத்தை போட்டு அந்த சரீரத்தை நடத்தணும். அடுத்தது இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. கப்பல்களை பாருங்கள். கப்பல் ரொம்ப பெருசா இருக்கும். நான் நிறைய இது கப்பல்கள் நடுக்கடல்ல பார்த்துருக்கேன். 1 lakh மெட்ரிக் டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள கப்பல்கள்லாம் பார்த்துருக்கேன். அவைகள்லாம் பார்த்தா பீனட்ஸ் மாதிரி இருப்போம், சின்னதா இருப்போம் நம்ம அதுக்கு முன்னாடி. ஆனா அவ்வளவு பெரிய கப்பல்ல மனுஷன் செய்யறான். அதை கொண்டு போய் கடல்ல விட்ட உடனே பார்த்தா
அது சின்ன ஒரு டைனி டாட் மாதிரி இருக்கும். ஸோ கப்பல்களை பாருங்கள், பார்த்தா தான் பிடிக்கணும். ஆக்சுவலா இதுக்கு இந்த பிரசங்கத்துக்கு ஒரு இதுக்கே போய் கப்பலை கொண்டு போய் காட்டலாம். அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடிபட்டாலும், அவைகள் கடுங்காற்றில் அடிபட்டு நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம். இந்த இதுல எப்படி இதுல வரும்போது சுனாமியில மாட்டும் போதும் இதுல அடிக்கும் போடும்போது எப்படி அந்த கப்பல்கள் அலைமோதி இப்படி 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 போயிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிற, ஆனா என்ன பண்றான்னா அவைகள் யார் ரடார், அது பேர் ரடார்னு வைக்கிறான், அவன் அந்த ரடார் எவன் கையில இருக்குதோ, அந்த கேப்டன் கையில ரடார் எங்க இருக்குதோ அவன் எப்படி அது சுக்கான்னு நீங்க தமிழ்ல போட்டிருக்கு, அதை திருப்புறானோ அந்த விதத்துல தான் போகும். அந்த காலத்துல கப்பல்கள்லாம் பாய்மர கப்பல்கள், மரக்கப்பல்கள்லாம் அந்த காலம். இந்த காலத்துல ஃபுல்லாவே எல்லாமே அயன்ல செய்திருக்குது. ஸோ இட்ஸ் கண்ட்ரோலபிள். பட் அகெயின் this is also susceptible to the sea. ஆனா முக்காவாசி நேரத்துக்கு தாங்குது. ஸோ மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பி போடுவாங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவ்வளோ பெரிய கப்பலையே அந்த சின்ன ரடார் பெடல் ரடார் வந்து கம்ப்ளீட்டா அது டைரக்ஷனை மாத்தி விட்டுருது. இப்ப நம்ம ஒரு எடுக்கிறோம், இந்த டைரக்ஷனை தான் போறோம்னு சொல்லிட்டு, ஆனா நீ நாவை அடக்காமல் அந்த டைரக்ஷனுக்கு போகணும்னு சொன்னா நீ நாவை அடக்கி வைக்கணும். அடக்காம இருந்தீன்னா அந்த டைரக்ஷன் போக முடியாது. அப்புறம் கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஸோ நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். இப்ப பாத்தீங்கன்னா, நான் எதுல மனுஷனுக்கு பெருமை வரும் சொல்லுமா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய இதை வச்சிருக்கேன், உலகத்திலேயே இது யாரு. ஆனா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, மனுஷன் இருப்பான், ஒரு நாள் அவனோட காலம் முடிஞ்சிடும், அவன் மறிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் எங்க போவான், யார்கிட்ட போவான், எந்த இடத்துல போய் நிற்பான்? நான் அமெரிக்காவில் வாஷிங்டன்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கும்போது இந்தியாவில் 2-3 சாவு நடந்துச்சு. அதை மனசுல வச்சுட்டு நான் பேசுறேன். நான் பார்த்தேன், நிறைய பேர் என் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு தே டைட் அண்ட் எல்லாரும். ஆனா व्यसனமா இருக்க ஒவ்வொரு தடவையும் ஒருவன் கர்த்தருக்குள்ள நித்திரையாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு. ஒருவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாக்க அடக்காம இருந்தா உன்னுடைய எல்லா காரியமும் வேஸ்டா போகும். நீ ஜெபம் பண்ணிருப்ப, ஆனா நீ நாக்க அடக்காம ஜெபம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ நாக்க அடக்காம நான் கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்னை வழிநடத்தும் சொல்லி ஜெபம் பண்ணினா அது ஜெபம் கேட்கப்படாது இல்ல. ஆல்ரெடி நீயே அதை டைரக்ஷனை மாத்தி விட்டுட்ட. அதான் போட்டிருக்கு, சுக்கானால் திருப்பி விட்டுட்ட. கர்த்தர் உன் ஆசீர்வாதத்துக்கு நேரம் தான் நடத்தி கொண்டு போகிறார். ஆனா நீ என்ன பண்ற, கஷ்டப்பட்டு திரும்பிடுற, அந்த கப்பலை திருப்பி விடுற. இன்னொரு அதிகாரத்தில் போட்டிருக்க, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதுவும் கப்பல் தான், விசுவாசமும் கப்பல் மாதிரி தான். ஸோ விசுவாசத்தில் 2 விதமான விசுவாசம் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஃபெய்த், இன்னொன்று நெகட்டிவ் ஃபெய்த். இப்ப நம்ம பாசிட்டிவ் ஃபெய்த் தான் வச்சுட்டு போகணும். வேத வசனத்தை கொண்டு அந்த வசனங்களை சொல்லி சொல்லி விசுவாசத்தை பின்பற்றி அந்த வசனத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர்த்து நம்ம ஐயோ எல்லாத்தையுமே போயிடுச்சு, எனக்கு எல்லாமே தோல்வியா முடிஞ்சிடுச்சு. இல்ல, இந்த தோல்வியை யார் சொல்றதுன்னா நீ தான் சொல்ற. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், அதுக்கு பதில் கொடுப்பார்.
ஆனா பதில் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அது கர்த்தர் தான் பதில் கொடுக்கறது இருக்கிறது. ஆனால் நம்ம நினைச்சுக்குவோம் கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கத்தி நம்மளா ஒரு we'll come to a conclusion and say God has not listened to me. I am a well-mannered fellow, but still God doesn't listen to me. No, God listens to us. என் நாவில் சொல் பரவாததுக்கு முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறேன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சோ பாருங்க, பெரிய நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானது, எனக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்கு, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், நான் இது பண்ண. நீ ஒரு பெரிய கார் வச்சுக்கோ, அதை வெளியே சொல்றதுனால என்ன பண்ற? நீ ஒரு பெருமை பாராட்டுற. கார் தப்பு இல்லை, அகைன் நான் சொல்றேன், கார் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா நீ அந்த காரை மற்றவனோட கம்பேர் பண்ணி நீ பேசும்போது எனக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லும் போது இல்ல, அந்த இது ஆசீர்வாதம் அப்படி இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறைத்துக் கொள்கிறாய்.